நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. பிரிக்கப்பட்ட ஏரியான்னு தெரிஞ்சிருந்து ஒருத்தன் உள்ள இறங்குறான்னா அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? கொடைக்கானல் 5 வீடு அருவியில் மாயமான 2 கல்லூரி மாணவர்களின் உடல்களை தீயணைப்பு படை வீரர்கள் போராடி மீட்டனர். Hey guys, this is RJ's vlog. ஒரே நாளில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுற மாதிரி ஒரு பிளேஸை தேடிகிட்டே இருந்தோம். அப்படி யோசிச்சு அன்றைக்கி நைட்டே கிளம்புனது தான் கொடைக்கானல். திருச்சியில் இருக்க பாய்ஸ்லாம் மணப்பாறை வந்துட்டு மணப்பாறைலேருந்து ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கல் வழியாக கொடைக்கானலுக்கு ஏறிட்டோம். கட்சி கொடியை ஒன்று மாட்டிக்கிட்டு சிட்டாக புயல் வேகத்தில் போயிட்டுருந்தோம். ஏன்னா நாங்கள் கிளம்புனதே லேட்டு. டீ காஃபி குடிக்கலான்னு எங்கிட்டாவது பார்த்தா எந்த கடையுமே இல்லை. சரி, ரோட்டு கடையில் ஏதாச்சும் நின்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் காரை போட்டு நிப்பாட்டிட்டோம். நல்லா இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைனா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பானிபூரியை வாங்கினோம். ஆனால் வாங்கின பானிபூரியும் கீழே போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனதே லேட்டு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா லோக்கல் ஃபெஸ்டிவல் திருவிழா போல் சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தோம். இது சரிப்பட்டு வராதுன்னு அங்கேயே இருக்க லோக்கல் கடையில் ஒரு 3 மஷ்ரூம் பிரியாணியை வாங்கி நாங்கள் பாட்டுக்கு ஷேராக போட்டு சாப்பிட்டுட்டோம். கேட்டது மஷ்ரூம் பிரியாணி, ஆனால் கொடுத்தது காளான் பிரியாணின்னு ஃப்ரெண்டு ரகலை ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு ரூம் போகிறதுக்கே 10-11 மணி ஆயிடுச்சு. போயிட்டு ரூமில் போயிட்டு செக்இன்னை போட்டு மொதல் வேலையாக ஒரு டான்ஸை போட்டோம். மார்னிங் எழுந்து சன்ரைஸ் பார்க்க போகலான்னு நினச்சா ஆனால் எந்திரிச்சதே 9-10 மணி ஆயிடுச்சு. காஃபி ரூம்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்துகிட்டு எல்லோரும் அப்படியே மொட்டை மாடியில் வந்து சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்க்குறவங்க சும்மா மாடியிலேருந்தே பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். எல்லோரும் மாதிரியும் குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்னே சுற்றாமல் டிஃப்ரெண்ட்டாக தான் சுற்றணும்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் போனது. அப்புறம் அங்கே இருக்க ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. சரி, அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே விட்டுட்டோம். போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாமா இல்லை அங்கே போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சப்போ ஆல்ரெடி லேட்டு. அதனால் அங்கே போயிட்டு பக்கத்தில் எங்கிட்ட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பிட்டோம் கார்லேயே. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கூக்கல் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் போகிற வழியிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூஸ்லாம், அந்த ட்ரீ வியூஸாக இருக்கட்டும், சைடில் இருக்க குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி, போகிற வழியிலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணுறப்ப தான் பாய்ஸ் எங்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன ரீல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம். சரி, போகிற போக்கில் அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டோம். செல்ஃபி வச்சுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. மேலே லைட்டாக நம்ம மண்டை வரைக்கும் தெரியும். இப்படி வரைக்கும் வேற எந்த சாங்கும் இல்லை. அப்போதைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருந்த காற்று மேலே காற்று கீழே சாங்கு தான். காப்பிரைட் இஷ்யூஸ் காரணமாக என்னால் அந்த சாங்கை ஃபுல்லாக போட முடியல. அதனால் நீங்களே எங்கள் லிப்ஸிங்கை வச்சு ஜாலியாக ஆட்டத்தை போட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கூக்கல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறப்ப செம மழை வேறு. இங்கேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானலேருந்து. தூத்தூர் ஃபால்ஸ் அங்கதான் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க, டென்ட் போட்டு அங்க இருக்காங்க. அது போக முடியாதுங்க, அது அலௌட் இல்லை. யாரை கேட்டாலுமே அங்கே போகக்கூடாது, போக முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்க போன அந்த லோக்கல் டூரிஸ்ட்டோட நம்பரை வாங்கி அவங்களுக்கு ஃபோன் அடித்தோம். அவர் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக இங்கே வந்து சரி நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். மழை எல்லாமே நின்றுச்சு. ஆனால் செம ஃபாகு. பார்க்குறதுக்கே வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபாக்லேயே வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனரியாக சில்னஸாக சுற்றி ஃபாகு. இது ஏன் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்னு சொன்னாங்கன்னு நாங்கள் யோசிச்சு நடந்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் இந்த கூக்கல் ஃபால்ஸ் வரணுன்னா கரெக்டாக கூக்கல்ங்கிற போர்டு இருக்கும். அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே இருக்க லோக்கல் டூரிஸ்ட்டை கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. நாங்கள் நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பாறையாக விழ ஆரம்பிச்சிருச்சு. பாதையெல்லாம் ஃபுல்லாக கல் முள்ளுன்னு ஆயிடுச்சு. நாங்கள் இறங்க ஃபாகு ரொம்ப அதிகமாகிருச்சு. இங்கே பார்த்தாலே தெரியும், அந்த ரோடு வியூ எதுவுமே தெரியல. எல்லோரும் ஒட்டுக்கா ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்து போய்கிட்டே இருந்தோம். எங்கள் கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த நாய்க்குட்டி. இது வந்துட்டு அந்த டூரிஸ்ட்டு கூடவே சேர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட நெக்கை பார்த்தாலே தெரியும், அந்த ரோப் கட்டியிருக்கதை பார்த்தா இது வளர்ப்பு நாயின்னு. எங்கள் கூடவே அது பாதுகாப்பாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சு அது பாதுகாப்பாக வரல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு.
சுற்றி ஃபாகு கவர் ஆயிருச்சு. தடுக்கி சைடில் பார்த்தாலே ஃபுல்லாக டீப் டவுன் தான். லைட்டாக விழுந்தாலே கீழே போயிடும். நடந்து போக போக பாதையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் கல், ஒரு பக்கம் ஸ்டீப் டவுனு, ஒரு பக்கம் பாறை, ஒரு பக்கம் நேரோவாகவும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே நடந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம். இந்த வியூவை பார்க்குறதுக்கு ஹாலிவுட் மூவியில் வர அட்வென்ச்சர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. லிட்ரலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபாகு, மவுண்டெயினு, அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த லைன் கிங்கு, ஜுராசிக் வேர்ல்டு அதுக்குள்ளே நான் ஏதோ நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. ஆளை விடுங்கடா எப்பான்ட்டு ஒருத்தன் உட்காந்துட்டான். என்னால் கொஞ்சம் நேரம் நடக்க முடியல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு கம்பெனிக்காக வெயிட் பண்ணேன். என்னை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வர 2 பேரும் வெயிட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டோம். அங்கேருந்து 2 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கேருந்துடா தண்ணி வருதுன்ட்டு தின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை பார்த்துட்டு நாய் என்னைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கிட்ட வந்து தொலைஞ்சிட போயிடாதடா, மூடிட்டு ஃபாலோ பண்ணுன்ட்டு சொல்ல நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பின்னாடியே. மழை அடித்து ஊற்றுனால ஃபுல்லாக தண்ணி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஏதோ சின்னதாக மழை பெஞ்சதுனால லைட்டாக தண்ணி ஓடுது. இதே பெருமழை அடமழைலாம் பெஞ்சிச்சுன்னா இந்த ரூட்டை அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்கிறாங்க. ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஸோ அதனால தான் இங்கே அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட மாட்டாங்க. நாங்கள் போகிற வழியிலேயே குட்டி குட்டி பூவாக இருக்கட்டும், அந்த ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாம் அந்த வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ கொஞ்சம் பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். இது ஸ்லோப் மாதிரி இல்லை, ஃபுல்லாக ஸ்டாண்டிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இங்கே ஸ்பாட்டை போட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். விட்டால் இங்கேயே வீடு கட்டி அப்படியே இருந்துடலாம் போல் தோணுச்சு. அந்த வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றி மவுண்டன்ஸ், ஃபாகு, லைட்டாக ரெய்னி, இதெல்லாம் விட்டுட்டு பொல்யூஷனில் டவுனில் வந்து இருக்கோமே அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு இந்த இடம். திடீர்னு கூட வந்த டூரிஸ்ட்டு தண்ணி வேணும் பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. தூரத்தில் ஃபால்ஸ் ஒன்று குட்டி உண்டா ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்து அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாதை ரொம்ப குறுகலாக இருந்துச்சு, நடக்கக்கூட முடியல. எல்லாரும் வலிக்கிட்டு கீழே விழுக ஆரம்பித்தாங்க. இது எப்படா வந்துச்சுங்க? பரவாயில்ல, எனக்கு மட்டும்தான் வலிக்கி விடலைன்னு நினச்சி பார்த்தா கரெக்டாக அப்போ தான் விழுந்தேன் தொப்பக்கடின்ட்டு. வந்த பாதையில் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு. கீழே விழுந்ததில் கொஞ்சம் ரத்தம், கால்லாம் கொஞ்சம் கிழிச்சிருச்சு. கல் சைடில் விழுந்ததுல எல்லாம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கெங்கே அடிபட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வேறு வழி இல்லாமல். காய்ச் ஒரு வழியாக 2வது ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருந்தோம் மலையில். அதுவும் அந்த ஒரு குட்டி பாதை இருக்குல்ல, அதில் தான் திரும்ப நடக்க போகிறோம் நாங்கள். செம குளிர், எல்லாருக்கும் வெடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குளிரில். இங்கேயும் ஒரு வீடு இருந்துச்சு இந்த ஸ்பாட்லேயும். இதுவும் அவர் வீடு தான் போல். உள்ளே போயிட்டு ஏதோ நெருப்பு காயிறாருன்னு பார்த்தா எங்களுக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். டீனா பால்லாம் இல்லை, சும்மா சுக்கு டீ தான். ஆனால் சூடாக இருந்துச்சு. எங்களுக்கு இது அப்படியே பெருசாக அமிர்தம் மாதிரி இருந்துச்சு இந்த குளிருக்கு. இந்த சூடை குடிக்கிறப்ப தனியாக தெரிஞ்சு உடம்புக்குள்ளே போகிறது. சுற்றி குளூரில் ஒரு ஃப்ரெண்டு ருசிச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஃப்ரெண்டு விட்டா போதுண்டா எப்பான்னு விரத்தியில் உட்காந்துருந்தான். டீயை குடித்ததுக்கப்புறம் எல்லாம் தெம்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்துருச்சுங்கிறாங்க, எங்கே வந்துச்சுன்னா தெரியல. ஒரு வழியாக ஃபால்ஸோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக பக்கத்தில் வந்துட்டோன்னு தோணுச்சு. முள்ளுக்கறி மாதிரி இருக்குது. ஆனால் பாதை தான் இல்லை நடக்கிறதுக்கு. செடி மேலே தான் நடந்து போய்கிட்டு இருந்தோம், பாதையே இல்லாமல். பாம்பு கீம்பு பூச்சி கீச்சி வந்தால் கூட எதுவுமே தெரியாது. பாதையே இல்லை. கொடைக்கானல் ஹிடன் ஃபால்ஸ் இதை நாங்கள் பார்க்குறதுக்காக ஒரு 2 மணி நேரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ளே நடக்கிற பாதையெல்லாம் அந்த பாருங்கள், அந்த பாதையெல்லாம் அப்படியே காமிக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக ஃபால்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு சத்தம் கேட்குதா? கத்துற சத்தம் இல்லை, அந்த ஃபால்ஸ் சத்தம். ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த நடுக்கத்துலேயே பாதை எல்லாமே ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு கலர் லீவ்ஸாக இருந்துச்சு. இந்த லீவ்ஸ்லாம் ரொம்ப ரேராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம், இது ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. ஆக்சுவலாக
ஸ்பாட்டு. அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. ஆனாலுமே நாங்கள் லோக்கல் டூரிஸ்ட் கைடை வச்சு இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுது. அப்படி இன்னைக்கு தண்ணி இல்லை. நாங்கள் 6 பேர், ஒரு டூரிஸ்ட்டு, 2 நாய்க்குட்டி தான் வந்தோன்னு பார்த்தா எங்களை தவிர யாரோ ஒருத்தரும் ஒட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. இது எங்கேருந்துடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அட்டைப்பூச்சி எல்லாரோட காலையும் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுக்கு வந்தாலே இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் சைலண்ட்டாக வேலையை பார்த்து விட்ருங்க. ஃபுல்லாகவே அட்டைப்பூச்சி தான். இது ஒன்று தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வெளியே எடுத்தது. இது தெரியாமல் எத்தனை என் உடம்புல ஒட்டிக்கிட்டு தெரியல. ஃபுல்லாகவே காற்று தாங்க அடிக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. பாலத்துக்கு வந்துட்டோம். நல்ல சினிமா இருந்தா தெரிக்க முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஸ்பாட்டு. யாருமே வரல இங்க. நாங்கள் மட்டும்தான் ஒரு 10 பேர் லோக்கல் கைடோட வந்திருக்கோம். போயிட்டானுங்க. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம தூருங்க. அப்படியே உருவி அப்படியே போகுது. கிட்டத்தட்ட 1 நாளுங்க. 1 நாளுக்கு மேலேயே இருக்கும். 1.5 மணி நேரமா மேல இருந்து நான் கீழே இங்க நடந்து வந்து மாறி வலிக்கி உளுந்து எதுக்கு ஜெர்க்கின் போட்டா எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தோன்னு தெரியல. குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சாச்சு. ஏறுறதுதான் பெரிய கடுப்பு. வேற சுத்தமா முடியல. வேற ஓடுது குடுகுடுன்னு. இப்போ ஃபாலோ பண்ணி வேற போகணுமே. முடிச்சாதான் வேற போய் சேர முடியும். உங்களால் ஏறணும்னா குதிரையும் தருவாங்க. குதிரைக்கு 800 to 1000 சார்ஜ். குதிரை கூட்டு ஜம்முன்னு ஏறிட்டு போய்க்கலாம். வெயிட்டு பார்த்தா இப்போ லோக்கல் அவங்க வந்துட்டு குதிரையை மேலே கீழே வந்துட்டு கூட்டு போயிட்டு குதிரை இருப்பாங்க. அவங்களே லோக்கல் குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெக்கிங் பண்ணிட்டு ஏற முடியல இறங்க முடியல அப்படின்னா அவங்க எதுக்கு குதிரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சார்ஜ் வந்து 800 to 1000. வெறும் அப்புக்கு மட்டும் டவுனுக்கு அதுக்கேற்ற மாதிரி. எதுக்கு அதெல்லாம் குதிரையெல்லாம் நடப்போம். அதெல்லாம் பண்ண எங்கே இருக்கவே தெரியல. பாதி பேர் பின்னாடி இருக்காங்க, பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு இருக்க ஒரே கைடு இந்த டாக் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அதை கூட்டு போய் சேர்த்து விட்டுரும். ஆக்சுவலாக அது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா பூக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து நீங்கள் எங்கே நியர்பை ஃபால்ஸ் இருக்குன்னு ஒரு லோக்கல் பீப்புள் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களை கீழே கூட்டு போயிட்டு கீழே கூட்டு வருவாங்க. கூட நாய் வந்துருச்சு பாருங்களேன். நான் சொல்லலை, இதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரே வழிகாட்டி. நான் அடாப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீ வரணும்னா சேஃப்டி மெஷர்ஸோடு வாங்க. ஆனால் லைட்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. நடக்கணும், நீங்கள் நடக்கணும். அவங்க கூட மட்டும் தான் நடந்து வருவாங்க. இதான் பாதன் மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் நடந்து போகணும். ஆனால் ஒன்றுங்க, நாய் வளர்க்கலாம் நல்லா. ஐயோ இது வேற ஓடுது. அது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. இந்த கேமராவில் கவர் ஆகுதான் கூட தெரில. இங்கே கூட எனக்கு ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. இது குறையிற மாதிரியும் தெரில. மழையும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால்
ஆனால் செம்ம அட்வென்ச்சருங்க. இவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா 2000 வாங்குறாங்க பெர் ஹெட் இல்லை பெர் பேட்சுக்கு. பட் ஆனால் செம்ம ஒருத்தங்க, செம்ம அட்வென்ச்சரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.